இன்னைக்கு நம்ம 2019 வெளிவந்த ஸ்கேர் பேக்கேஜ்ன்ற படத்தை தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா சைக்கோ த்ரில்லர்ன்ற ஜான்ரே கொடூரமாக ரத்தம் சதற சதற நிறமும் தோலுமா பிய்யக்கூடிய அந்த கொடூர கொலைகள் பண்ணுற மாதிரியான காட்சிகள் எல்லாம் வச்சு படம் பார்க்குற நமக்கெல்லாம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் எமோஷனுக்குள்ளே தள்ளிடுவாங்க இல்லையா. ஃபியர்லையும் இவங்க பண்ணுற கொலைகள் மூலயமா டிஸ்கஸ்டிங்கிற மாதிரியான படம் பார்க்குற நமக்கெல்லாம் அப்படியே முகம் சுளிக்கும்படி தள்ளிடுவாங்கல்ல. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா எப்படின்னா அதே ரத்தம் தெறிக்க தெறிக்க அதே கொடூர கொலைகளை தான் காட்டுவாங்க. ஆனா இது ஒரு மாதிரி ஃபேண்டசியா காட்டி பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் கூட ஃபங்கியான மியூசிக் வச்சாப்ல கூடவே சைக்கோ கொலைகாரங்க அவங்களெல்லாம் பார்க்கவே டிஸ்கஸ்டிங் கிரீச்சர்ஸா காட்டி அந்த வைலன்ஸ் சீன்ஸ் எல்லாம் இவங்க ஒரு படி மேலே போய் வைலன்ஸையே ரொமான்டிசைஸ் பண்ணி ஃபேண்டசியா ஆர்டிஸ்டிக்கா காட்டுறோன்ற பேர்ல நிறைய வைலன்ஸ் சீன்ஸை அப்படியே முகம் சுளிக்கக்கூடிய காட்சிகளா படம் பூரா வச்சுருப்பாங்கங்க. ஸோ நீங்களும் என்ன மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஆளாக இருந்தால் இப்போவே படத்தை பார்க்காதீங்க. சரி, இப்போது படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் இந்த பக்கத்து போகாதீங்க, பராமரிக்கப்படாத பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இந்த பக்கத்து இருக்குது, போகாதீங்கன்னு போர்டு போட்டிருக்க. அதை ஒருத்தன் வேணும்னே வழி மாற்றி இந்த பக்கத்து மாற்றி விட்றான். அப்போ ஒன்று கார் வரவும் ஆள் ஓடி போய் அங்கே மரங்களுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு பார்க்க காரில் வந்தவங்களும் இவன் மாற்றி வச்சாப்புல அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரி பக்கத்து தான் போகிறாங்க. சரி, இந்த பையன் யார் என்னன்னு பார்த்தா ஆள் ஹவுஸ் புரோக்கராக வேலை பார்க்குறாங்க. அதுவும் வீட்டில் எதனா அந்த அமானுஷ்ய சம்பவங்கள்லாம் நேர்ந்த அந்த தற்கொலைகள் தூக்கு மாட்டி செத்தவங்க இவனே அது அந்த மாதிரியான வீட்டுக்கெல்லாம் இவனே அந்த பேய் சடங்கு பண்ணி ஆள் பேசி கீசி எப்படியோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த காலத்தில் போய் யாருங்க பேய் அதெல்லாம் நம்புவா அதுன்னு பேச்சை போட்டு வீட்டை விற்று தான் கமிஷன் காசை வாங்கி பார்ப்பல. இந்த பயலுக்கு ஊருக்குள்ளே ஒரு பொம்பளை போலீஸு ஃப்ரெண்டாக இருக்காங்க. இவன் அவள்கிட்ட கேட்பான், ஏண்டி நான் இங்கே பாரு பேய் சடங்கெல்லாம் பண்ணி ஊருக்குள்ளே இருக்க மக்களுக்கு அவங்கள்ட்ட இந்த வீட்டெல்லாம் கட்டிவிட்றனே, நான் என்ன ஒரு தப்பான ஆளாடி அப்படின்னு கில்ட்டில் பேச அவள் தான் நண்பனுக்கு ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, தப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி நம்பிக்கையை கொடுக்குறாப்புல நல்லா பேசுவா. என்ன பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணையில் அவன் மூஞ்ச காட்டி ஒன்று விட்டு போடுறாங்க. ஆள் கண்ணை இப்படி ஆக்கிவிட்டா ஆள் இப்போ ஊருக்குள்ளே இருக்க வேற ஒரு வீட்டுக்கு அமானுஷ்ய சடங்கெல்லாம் பண்ணுறதுக்காக அப்படியே வீட்டு இந்த கரண்ட் பாக்ஸை முதல்ல நோண்டிக்கிட்டு இருக்க. அப்போது தவறுதலாக ஆள் வேற ஒரு ஒயரை கட் பண்ணி போடுறான். கரண்ட்டு கட் ஆகிடுதுங்க. சரின்னு பக்கத்து வீட்டுக்கு கதவை தட்ட உள்ள ரெண்டு அழகான பொண்ணுங்க பார்த்ததும் இவனு ஆளுகள்கிட்ட வளைஞ்சி வளைஞ்சி பேசி விடாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போன்னு ஹாலோவீன் நைட்டாங்க இது. பொண்ணுங்க ரெண்டுத்துக்கும் தீ பயத்தில் இவன்கிட்ட பேசுவாளுக. இவன் இப்படி கதவை சாத்த விடாமல் பேசுகிறதையும் கூடவே அவன் பாக்கெட்டில் வேற அந்த ஒயர் கட்டர் வச்சுருக்கதையும் பார்த்துட்டு போச்சிரி இவன் தான் கரண்ட்டை கட் பண்ணிவிட்டு வந்து நம்மள்கிட்ட இப்படி தெரியாத மாதிரி பேசுகிறான், நம்மளை கொல்ல தான் பார்க்குறான், இவன் ஒரு சைக்கோ குலகாரம் போல் இருக்கடியா அப்படின்னு ஒருத்தி சொல்ல இவன் இன்னொருத்தி சரிடி நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு அண்ணே வாங்கண்ணே வாங்க உள்ள வாங்க அப்படின்னு இவன்கிட்ட கூப்பிட்டு வீட்டில் உள்ள உட்கார வச்சு கூப்பிட்டு பேச போடுவா. இன்னொருத்தியை போய் நீ போய் போலீஸுக்கு போன் போடுறி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் இவனை கத்தி முனையில் நிறுத்தி கொல்ல பார்க்க அப்போ இவன் கையிலேயே கத்தியை சொருகிடுவாங்க. அடியா போலீஸ் கூப்பிட்றி வாடி சீக்கிரம் வாடின்ட்டு கத்த இவன் இல்லை பயப்படாதீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, நான் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சைக்கோ கொலகாரம் இல்லைங்கன்னு எவ்வளவோ சொல்கிறான். அப்போது வழியில் ஆள் வீட்டில் வச்சுருந்த அந்த ஹாலோவின் சாக்கெட்டில் அப்படி தட்டி விடுவான். இவனை மொத்தமாக கொல்றதுக்காக அப்படி ஓடி வருவா பாருங்க. அங்கே அவன் தட்டி விட்ட அந்த சாக்லேட்லேயே கீழே விழுந்து தடுக்கி அது கத்தி போய் அவன் கழுத்துலேயே சொருகி அவன் அங்கேயே துடிக்க செத்து போவா. இவன் சும்மா இல்லாமல் உதவி பண்ணுறன்ற பேரில் அந்த கத்தியில் இவனே ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு எடுக்க பார்க்க அப்போது ஃப்ரெண்டுக்காரி அவளும் அப்படியே பயந்துக்கிட்டே கையில் ஒரு பெரிய கத்தியை வச்சுக்கிட்டே இவன் பின்னாலே அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே வரா. அப்போது இவன் கத்தி அவன் கழுத்துலேருந்து உருவினதும் கத்தி போய் நேராக அவன் நெஞ்சில் போய் சொருகிடுவோங்க. அடே ஏடா அப்படி என்னைய கொண்டுபிட்ட, நீ என்ன சைக்கோடா அப்படி இப்படின்னு இவன் இல்லைங்க ஐயோ சாரிங்க மன்னிச்சிருங்க ஆக்சிடென்ட்டில் நடந்துடுச்சு தெரியாமல் பண்ணிட்டேன் சாரிங்கன்னு எவ்வளவோ ஒரு இன்னசென்ட் மாதிரி தாங்க பேசுகிறான். அப்போ குத்தின கத்தியை அப்படியே வெளில எடுக்கவும் நம்ம இந்த வீடுகள்லாம் அந்த டேங்க்கில் தண்ணி ட்ரை ஆகி இப்போ மோட்டரை தண்ணியை ஃப்ரெஷ்ஷாக போட்டதும் அப்போ நம்ம பைப்லெல்லாம் திறந்தா தண்ணி ஒரு மாதிரி அப்படியே விட்டு வரும் பார்த்துருக்கீங்களா, அப்படியே தண்ணி ஃபோர்ஸாக அடிக்கும் பார்த்துருக்கீங்களா. இங்கே அவளுக்கு அதே மாதிரி ரத்தம் சும்மா பொபக்குன்னு அப்படியே கொப்பளிச்சு தெரிக்குங்க இவன் மூஞ்சில். ஷோ
சரி ரத்தம் தெரிக்குதேன்னு ஆள் ஒரு மாஸ்க் எடுத்து மாட்டிக்க, அப்போ ஒன்று வீட்டுக்கு போலீஸ் வந்து இவன் தோள்பட்டையிலே ஷூட் பண்ணிடுவா. மாஸ்க்கை கிளட்டினதும் அடே நீயாடா ஏன்டா கொன்ன, நீ தான் இந்த சைக்கோவானெல்லாம் கேட்க இவன் இந்த மொத்த கதையும் சொல்லுவாங்க. சொல்லுவா அடே ஏன்டா இப்படி ஒரு கொலைக்கதையை நான் வாழ்நாளில் கேட்டதே இல்லையாடா, என்னடா உன் கதை இவ்வளோ காமெடியாக இருக்குது அப்படின்னு. என்ன பண்ணுறது, சட்டம் தன் கடமையை செஞ்சு தான் ஆகணும் இல்லையா. ஆளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுவிட்டா. அப்புறம் இப்போ ஆள் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வர்றாங்க. யாருன்னே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தரோட லிஃப்ட் கேட்டு காரில் வர்றான். அவர்கிட்ட தன்னோட அந்த கதையெல்லாம் சொல்ல அவரும் சொல்கிறாரு, அடே நான் படம் சிடி கடை வச்சுருக்கேன்டா, ஆனால் இந்த மாதிரி ஒரு கதையை என் படங்கள்லேயே எதுலேயுமே இல்லைடா, பேசாம நீ ஏன் இதை ஒரு படமாக எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆள் கிளம்பி நல்லா பேச்சை போட்டு கிளம்புறாரு. இப்போ இவர் யாருன்னு பார்த்தா ஆள் இவன் சொன்னாப்ல சிடி கடைக்கு முதலாளியாக தாங்க இருக்காரு. அங்கே இவன் கடைக்கு வேணும்னே தினம் வருவான் போல் இருக்கு. டெய்லி வந்து முதலாளியை வேலை கேட்டு டார்ச்சர் பண்ணுவான் போல் இருக்குது. யோ எனக்கு வேலை தெரியக்கூடியா, எனக்கு உலக சினிமாக்களில் எல்லா படையும் அத்துப்படியா, என்னை மட்டும் நீ வேலைக்கு எடுக்கலன்னு வச்சுக்க, உனக்கு தான் என் நஷ்டம்னு அவரு சொல்லிடுறாப்ல. போடா டே, கஸ்டமர்களுக்கு உன் மூஞ்ச பார்த்தாலே பயமாக இருக்குன்றாங்க, உன்னை போய் நான் வேலை எடுத்தால் எவனும் வரமாட்டாங்கடா, கஸ்டமர் வரமாட்டாங்கடா, போயிடுடா அப்படின்றாரு. உனக்கு வேலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது போடா அப்படின்னு வெளில போக சொல்ல, அப்போது கடைக்கு பார்க்குறதுக்கே அப்ராணி சப்ராணி மாதிரி ஒரு கொரியன் பையன் இவர் கடையில் வேலை பார்க்குறேன்னு கேட்கவும், வாடா பாய் உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன், நீ தாண்டா நம்ம கடைக்கு ஏற்ற ஆளுன்னு இவனை தான் கடைக்கு ஸ்டாஃபாக அவன் கண்ணு முன்னாடியே வேலைக்கு எடுத்துக்கிறாரு. இது அந்த பையலுக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நிறையா படம் பார்க்குறவங்க எல்லாம் இந்த சினிமா லவ்வர்ஸ்ன்றவங்க ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கதையை சொல்லிக்கிட்டு அப்படியே படத்தோட டைரக்டர் மாதிரி கதையெல்லாம் அப்படியே ஏதோ இவங்களே சொந்தமாக கதையை சொல்கிறாப்புல சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா. இவனும் முதலாளிகிட்ட அப்படி தாங்க பேசையிலே ஒரு கதையை அவனை அடுத்து விட்றான். என்னன்னு பார்த்தா கும்பலாக ஒரு கேங்கு காட்டுக்குள்ளே டென்ட்டெல்லாம் போட்டு கேம்பிங் பண்ணுறாங்க. 2 பசங்கன்னு 2 பொண்ணுங்கன்னு இருக்கக்கூடிய கேங்குங்க. அப்போது கேட்லேருந்து ஒருத்தன் டே உங்களை நான் கொல்றதுக்கு முன்ன நீங்களே இப்போவே என்னை கொன்றுங்கடான்னு ஆள் ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி பேசவும், பொண்ணுங்களும் அப்போது இவன்கிட்ட பேசிக்கிட்டே நிற்பாளுங்க. அப்போது இவனுக்கு தானே ஒரு மாதிரி தோலெல்லாம் பிஞ்சு அப்படியே ரத்தம்லாம் தெறிக்க ஆள் கொடூரமாக அரக்கனாக மாறிக்கிட்டு இருக்காங்க. ரத்தம்லாம் அப்படியே பீச்சிக்கிட்டு இவளுக்கு மேலே பீறிக்கிட்டு அடிக்கும். அவன் அந்த சதையெல்லாம் அப்படியே பிஞ்சு பார்க்கவே டிஸ்கஸ்டிங் ஃபீலிங்கை கொடுத்துருவாங்க. சொல்லுவான், அடே என் கையில் அந்த எதனா இரும்பு இருந்தால் கொடுங்கடா, இரும்பை மட்டும் கொடுக்கலன்னா நான் உங்கள் மொத்தத்தையும் கொண்டுருவேன்டா அப்படின்னு. அப்போ ஒருத்தன் டக்குன்னு இரும்பை எடுத்துகிட்டு வந்து இவன் கையிலேயே விலங்க போட்டு விட, பார்த்தீங்களா ஆள் எப்படி இருக்கான்னு. ஷோ ஆள் இப்பையும் உயிரோட பேசிக்கிட்டே தாங்க இருக்கான் இவங்கள்ட்ட. சரி இவன் ஏன் ஹேண்ட் கஃப் வச்சுருந்தான், எதுக்குடா ஹேண்ட் கஃப் வச்சுருந்தேன்னு எல்லாம் இவனை போட்டு நோண்டி துருவுறாங்க. பார்த்தா அந்த பையதாங்க உண்மையான சைக்கோ கில்லர்னு தெரிய வரும். டக்குன்னு எடுத்து மாஸ்கை போட்டுருவான். உடனே கேங்கில் இருந்த இன்னொருத்தர் கத்தியை எடுத்துக்கிட்டு அவனை மிரட்டிக்கிட்டு இருக்க, அப்போ காட்டுக்குள்ளேருந்து இன்னொருத்தன் வரவும் ஆள் டக்குன்னு கத்தியை விட்டு அடிச்சிருவாரு. பார்த்தீங்களா எங்கே வந்து அடிச்சிருக்குதுன்னு. ஐயோ ஒன்றுக்கு அடிக்கிற இடத்துல அப்படியே ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிக்குங்க. அவன் இப்போ இவரை அப்படி கட்டி பிடிச்சி அப்படியே மச்சி எப்படா இருக்க நல்லா இருக்கியாடா அப்படின்னு போட்டு அப்படி இருக்க, ஆள் அந்த டவுசர்லேருந்து அப்படியே குடல் கூந்தானியெல்லாம் அப்படியே விழுகும், செத்து போவான். இப்படி ஒரு கட்டிப்புடி வைத்தியத்தை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அப்புறம் பொண்ணுங்கள்லாம் அப்படியே காட்டுக்குள்ளே இவனுக்கு பயந்துக்கிட்டு ஒரு இடத்துல போய் காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருப்பாளுங்க. அப்போ ஒருத்திங்க நான் போறேன்டி அப்படின்ட்டு ஒருத்தி ஓட பார்க்க, அப்போ போய் அவள் வாயி அந்த மரக்கிளையில் மாட்டி அப்படியே வழியில் அப்படியே நிற்பா. ஐயோ இவன் அப்போ பின்னாலேருந்து ஒரு கல்லை விட்டு அட்டிக்கவும் அப்படியே பூம் அப்படின்னு வெட்டிச்சாப்புல தலை வெட்டிச்சு செத்தரும். இன்னொருத்தி பயந்துக்கிட்டே மறுபடியும் காட்டுக்குள்ளே ஓட, அங்கே ஒருத்தன் மிலிட்ரி ஆஃபீஸருங்க, ஏம்மா என் ஃப்ரெண்டை பார்த்தியாம்மா காட்டுக்குள்ளே வந்தானே என்னை தேடிட்டு அப்படின்ட்டு வர, அப்போ சைக்கோ அவர் காலை அப்படியே கையாலேயே பிச்சு அவர் காலை வச்சு அவரே அடிப்பான். சரி இந்த மிலிட்ரி ஆஃபீஸரு சரி வழியில் கதறுவான்னு பார்த்தா ஆள் சொல்லுவாங்க, அடே என் காலை வச்சே என்னையே அடிக்கிறிய, யாரா நீயே, டேய் நான் இந்த காலை வச்சு தாண்டா மேரத்தான்லலாம் ஓடலான்னு இருந்தேன் அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கான். அப்போ இவன் 2 காலையும் பிச்சு போட்டு அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இவன் பயந்துக்கிட்டு வந்த இடத்துக்கே மறுபடியும் ஓடவும், அப்போ பின்னாலேயே சைக்கோ இவளை துரத்திக்கிட்டு வருவான். இவன்
அப்படி ஒரு லெஃப்ட்டில் அவனை எப்படி ஏமாத்தனம் பார்த்தியா அப்படின்றாப்புல அப்படி லைட்டாக நவுற ஆள் போய் அந்த குஞ்சில் அடிபட்டு செத்தவன் அந்த கத்தியில் இவன் அப்படி தலை மாட்டி அங்கேயே செத்து போகிறாங்க. இங்கே இது ஏம்மா உதவி பண்ணுமா, அந்த ஹேண்ட்கஃபை மட்டும் எடுத்து விடுமான்னு சரின்னு இவளும் பாவமாக இருக்கே அப்படின்னு கத்தி அப்படி கையை அப்படி எடுத்துகிட்டு போக அது இவன் கையை அப்படி கடிச்சு விட்ரும். இவளும் இப்போ அவனை மாதிரியே அந்த ஆசிட்டில் உருகின மாதிரி அப்படியே சதையெல்லாம் அப்படியே உருகி அப்படியே எலும்போட அப்படியே அந்த மண்டை ஓட்டோட பேசிக்கிட்டு இருக்கா. இவர் இந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்கவும் அவங்க முதலாளிக்கு அவருக்கு மூஞ்சே ஒரு மாதிரி செய்யின்னு மாறினாப்புல போடாடே உனக்கு இப்போவும் வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது போடான்னுறாரு. இவனுக்கு அந்த கொரியன் பாய் மேலே சக்க கோவங்க. ஏண்டா நான் இங்கே டெய்லி வந்து வேலை கேட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா வந்தோடனே வேலையை கேட்சப் பண்ணிட்டியாடான்ட்டு ஆள் கொரியன் பையனுக்கு இனிமேலேருந்து நல்லா டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். இவன்கிட்டேருந்து வேலையை பறிக்க மாறி அங்கங்கே சில வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதலாளி தம்பி உனக்கு வேலையெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைப்பான்னு இவன்கிட்ட சொல்கிறாப்புல யார் கொரியன் பையன்ட்ட. கடையில் எந்நேரமும் நீ ஒன்றும் பண்ண வேணாண்டா, கடையில் இருக்கக்கூடிய டிவிலெல்லாம் இந்த படத்தை மட்டும் எதனா ஒன்று போட்டு விடு, எப்போ பார்த்தாலும் டிவிலெல்லாம் எதனா ஒன்று ஓடிட்டே இருக்கணும் சரியா, அவ்வளோதாண்டா உனக்கு வேலை. ஆனால் நீ எக்காரணத்து கொண்டும் அந்த கடையில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு மட்டும் போகக்கூடாதுரா, பார்த்தில்ல டு நாட் என்டர்னு போட்டிருக்கேன்ல போயிடாத சரியா அப்படின்னு நல்லா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. அப்புறம் நாட்கள் போக போகங்க அங்கே மட்டும் போயிடாதரான்னு போனேன் உன்னை கொல்ல வேண்டியதாக இருக்குண்டான்ட்டு நல்லா இவனுக்கு அந்த பயங்கர கியூரியசிட்டியை கிளப்புற மாதிரி ஒரு ஃபியரை உண்டாக்கிடுறாப்புல. ஆள் ஒரு வேளை சைக்கோவாக இருப்பானோ, ஒரு வேளை கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்கள்லாம் கொன்று ஆள் இந்த ரூமுக்குள்ளே மூடி வச்சுருக்கானோன்னு அவன் நினைக்கிறான். அப்புறம் ஒரு நாள் சிடி கடையில் இது ஏதோ விகாரமான படம்னு பார்த்துட்டு இந்த கொரியன் பையன் படத்தை போட்டு பார்ப்பான். 2 வயசு பொண்ணுங்க ஊரில் உள்ள கடைகளில் அப்படியே ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்க. அப்போது கடையில் நாட் ஃபார் சோல்டுன்னு ஒரு மனித எலும்பு கூடு மாதிரியான ஒரு லாலிபாப் இருக்கவும் இவளுக்கு அது பயங்கர மெஸ்மரைசிங்காக அப்படியே இழுக்குது இவளை பார்த்து. சரின்னு கடைசியில் பில்லுகில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு காரில் 3ஆவதாக இவளுகளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே ஒருத்தி நிற்கவும் சரின்னு இவங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்ததும் அவன் நேராக வீட்டுக்கு காரை விடுறா. வீட்டுக்கு வந்ததும் எல்லாம் பார்ட்டி மோடு ஆன்றாப்ல பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் ஒன்று எங்கெங்கயோ போகுது. ஒருத்தி வந்தோடனே மூஞ்சிக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா, இன்னொருத்தி ரூம்லேயே ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் நடத்திட்டு இருக்க. இப்போது எல்லாம் எலும்பு கூடு லாலி பாப்ப ஹை நல்லா இருக்கே அப்படின்ட்டு 2 பொண்ணுங்க மட்டும் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படி வேற மாதிரி டேஸ்ட்டு அப்படின்னுட்டு இருக்க. அப்போ இன்னொருத்திங்க ரூமில் வெளிலேருந்து எவனோ இவனுங்களை கண்காணிக்கிற மாதிரி தோணுதே அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் எவனும் வெளில காணுங்க. இங்கிட்டு இந்த லாலிபாப்பு தின்னவளுகளுக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணவும் அப்படியே நீ மேக்கப்பு போட்டில அதாண்டி இந்த டவலை மூஞ்சில் போட்டுக்க அப்படின்னு பேச்ச போடுவாளுங்க அவள்கிட்ட. அப்போ இவ அப்படியே டக்குன்னு கப்பு சுப்புன்னு அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு ஒரு வேளை செத்துக்கத்து போயிட்டாளா அப்படின்னு அப்படி அந்த டவலை அப்படி திறந்து பார்த்தா அவன் மூஞ்சி இவளுக்கு அந்த சாட்டை லாலிபாப்பு மாதிரியே மாறி இருக்கவும் எல்லாம் கடந்து அலறுவாளுக. பார்த்தா இவ மூஞ்சியும் அதே மாதிரி மாறிடுங்க. இப்போது உடனே இந்த ஃப்ரெண்டுக்காரி உடனே இந்த கடைக்கு ஃபோன் அடித்து ஏங்க நாங்கள் உங்கள் கடையில் இருந்த லாலிபாப்பை நாங்கள் தாங்க திருடிட்டு போனோம், அதை என் ஃப்ரெண்டு சாப்பிட்டதால அவள் மூஞ்சியும் அதே மாதிரி மாறிடுச்சுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. அப்போது அந்த அம்மா பயங்கரமாக வில்லத்தனமாக சிரிக்கவும் சரி போடி நீயாச்சு போடி அப்படின்ட்டு இப்போ கடைசியாக அந்த பொண்ணும் கடைசியாக அந்த எலும்பு கூட்டு லாலிபாப்புனால ஈர்க்கப்பட்டு அதை நக்கினதும் அவளும் தான் ஃப்ரெண்ட்ஸுகளை மாதிரியே மாறுவா. அப்போது இவளுக்கு ரூம் வெளில அந்த கண்காணிச்சுக்கிட்டு இருந்த அந்த சைக்கோ கொலகாரங்க அவன் இப்போ அப்படி கதவை திறந்துக்கிட்டு இருப்பான். இவளுகளே அவனை உள்ளே இழுத்து போட்டு அப்படியே ரத்தம் செதறாப்புல எல்லாம் சேர்ந்து கொள்ள வந்த சைக்கோவுக்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி ஆயிரும். அது சைக்கோ கொலகாரனை அதுவும் எல்லாம் இவளுக்கு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே கொலகாரனை கொள்ளுவாளுங்க பாருங்க. ஷோ இங்கிட்டு சிடி கடையில் இவன் இன்னும் திருந்தலன்ற மாதிரி அப்பப்போ வந்து முதலாளியை வேலை கேட்டு மிரட்டிக்கிட்டு தான் காமெடி பண்ணிக்கிட்டு போக வேலை நேரத்தில் கொரியன் பையன் இப்போ இன்னொரு படத்தை பார்க்குறான். அதில் லவ்வர்ஸு பெட்டில் கொஞ்சிக்கிட்டு அப்படி இப்படி கிஸ்ஸை போட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்க பார்த்தா ரூமு வெளியில இருந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க டேய் எத்தனை தடவைடா இதெல்லாம் நம்ம பார்க்குறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது கதவை உடச்சிக்கிட்டு ஒரு சைக்கோ கொலகாரம் வரவும் டக்குன்னு வெளியில் இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அப்படியே ஷாக்கு மிஷினை எடுத்துக்கிட்டு இந்த கொலகாரனை அப்படியே ட்ராப் பண்ணி பிடிச்சிருவாங்க. பார்த்தா இவங்கெல்லாம் சேர்ந்தா ஒரு கூட்டாக தாங்க இந்த கொலகாரனை பிடிக்க தாங்க ஒரு ட்ராப் செட் பண்ணியிருக்காங்க. சைக்கோ
சைக்கோவை கட்டி போட்டுக்கிட்டு இவ பேசுவா, டேய் என்னோட எத்தனை பாய் ஃப்ரெண்டை நீ இதுக்கு முன்னே கொண்டு இருக்க, டேய் இதுக்கப்புறம் நான் உன்னை உயிரோடவே விட மாட்டேன்டான்ட்டு அப்படி கத்தியால் அப்படி நெஞ்சில் குத்த பார்த்தா அவன் சாகாமல் பேசிக்கிட்டே இருக்கவும் இவ கடந்து போட்டு அவன் குத்துன்னு குத்தி அப்படியே கத்தியை போட்டு அப்படியே ரத்தம் தெறிக்க கொடூரமாக கொண்டுவிட்டு இப்போ இவளுங்களுக்குள்ள அந்த காதலர்கள் கூட அப்படி வாக்குவாதம் வந்து பேசிக்கிட்டு இருக்க. அப்போது செத்து போனவன் நினச்சிக்கிட்டு இருந்தா அந்த சைக்கோ கொலகாரன் அப்பவும் சாவாமல் அந்த லவ்வர் தலையிலே அப்படி கத்தியை சொருகி கொன்னுருவாங்க. இவன் செத்ததை பார்த்துட்டு கேங்கில் இருந்த இன்னொருத்தவன் செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஐயா இவன் இனிமேல் எனக்கு தான் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறான். சைக்கோ கொலகாரன் எந்திரிக்கிறத பார்த்துட்டு இவங்க மறுபடியும் அவனை கட்டி போட்டு இப்போ என்னென்னா கரண்ட் ஷாக் கொடுத்தாச்சும் கொன்னுடலாம்னு கொன்னுருவாங்க. செத்துட்டானா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக இவர் டாக்டராக இருக்காப்லையாம். அதுக்குன்னு ஸ்டெதஸ்கோப்பை வச்சு செக் பண்ண போக அப்போன்னு சைக்கோவோட ஹார்ட்டு துடிக்குங்க. அப்சார்ப் பண்ணப்பட்ட அந்த மொத்த கரண்ட்டும் எல்லாத்தையும் இப்போ அந்த ஹார்ட் பம்ப் ஆகி கரண்ட்டு அந்த ஸ்டெதஸ்கோப்பு மூலமாக அவன் மண்டை கேறி ஆள் அங்கேயே மண்டை சதறி செத்து போவான் பாருங்க. ஷோ இவங்க இது சரிப்பட்டு வராது. கடைசியில் அவன் வாயிலேயே அப்படியே பெரிய பெரிய ராக்கெட்டுகளை சொருகி பற்ற வைக்க சைக்கோ வயிற்றுலேயே வெட்டிலாம் வெடித்து அப்படியே ரத்தம் தெறிக்க சைக்கோவோட இடுப்பு அந்த காலுகள் எல்லாம் பிஞ்சு போய் அப்படியே அங்கேயே ஒரு மாதிரி செத்து போகிறான் சைக்கோ. அப்போது இவ சும்மா இல்லாமல் பாய்ஸ் இதை வச்சு நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு அப்படி காலை அப்படி தூக்க பார்த்தா கால் அவன் தலையிலேயே நல்லா லாக்க போட்டுருங்க. குடலு கீழே அப்படியே கிடக்குவோம். இவன் அந்த குடலை அப்படி கம்பத்து மேலே போட்டு அந்த பாடியை மட்டும் இவளை அப்படியே பிரிக்கலான்னு பார்த்தா அது அந்த கால்லையே அவள் தூக்கு போட்டு தூங்கிறாப்புல அவளும் அதிலேயே செத்து போயிடுறா. கடைசியில் இவ சொல்லுவாங்க, அடே நீ போயிருடா, என்னோட இருந்த எல்லாருமே கேங்கில் இருந்தவங்க செத்து போயிட்டாங்க, நீ போயிரு அப்படின்னா இவனும் அப்போ பரவாயில்லடி செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஆள் தைரியமாக அங்கேயே லவ் ப்ரொப்போஸ் பண்ணவும் அவனுங்க அப்போ அப்படி கிஸ் பண்ண போவாங்க. அப்போது சைக்கோ அப்படின்னு இருமவும் அட ஒக்கால ஓலி கொப்ப மோன அப்படின்ட்டு கன்னை எடுத்துக்கிட்டு கடைசியா டேய் அவன் மாஸ்கை கிளட்டுறான், அவன் மூஞ்ச பார்க்கணும்டா அப்படின்னு. அப்போ இவன் கிளட்டையில் பரவாயில்லையே சைக்கோ பார்க்க நல்லா அழகாக இருக்கானே, பேசாமல் இவனை கழட்டி விட்டுட்டு அவனையே காதலிச்சிடலாம் போல் இருக்கு அப்படின்னு நிற்பா. அப்போது சைக்கோ இங்கிட்டு இந்த புது காதலை போட்டு நெரிச்சு கொன்னே போட்டுருவாங்க. ஐயோ பார்க்கவே சிரிப்பாக இருக்கும். இவன் அப்போ தாங்க அவன் தலையிலேயே சுட்டு அவன் தலையையும் அப்படியே செதற விட்டு சரி இனியும் நீ எப்படா வர்றன்னு நான் பார்க்குறேன்டா அப்படின்ட்டு ஆளை அந்த சைக்கோவோட மொத்த உடம்பையும் அந்த கரும்பு மிஷினுக்குள்ளே விட்டு அப்படியே ஜூஸ் போட்டாப்புல கொல்லுவா. அப்பவும் சைக்கோ அப்படியே பண்ணாதிரி அப்படின்னு பாருங்க. இவன் மொத்தமாக அந்த வெறுமனே ரத்தம் மாறுற வரைக்கும் அவனை நல்லா ஜோலியை முடிச்சு விட்டுட்டு போக பார்த்தா அங்கேயும் அந்த சைக்கோ உயிர் பெற்று வர்றாங்க. கொரியன் பயலுக்கு அவனுக்கு இந்த படத்தை பார்த்ததுலேருந்து அவனுக்கும் தெரியாமல் கையில் அடிபட்டு நல்ல ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருந்துருக்கு. முதலாளி பையன் அவன் ஒரு ரூமில் இந்த சைக்கோ மாதிரி மக்களை கொல்றதுக்காக ஸ்கெட்செல்லாம் போட்டு வச்சுருந்துருக்காங்க. அங்கே ஏதோ சிடி இருக்கவும் இவன் அந்த சிடியை போட்டு பார்க்க அதில் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவனை காரில் யாரோ கடத்திட்டு போகிறாங்க. அங்கே ஒரு இடம் வந்ததும் அவனுக்கு குழியெல்லாம் தோண்டி அவங்க கொல்லுவாங்கன்னு அப்படி கண்ணை எடுப்பாங்கன்னு பார்த்தா ஆனால் ஒருத்தன் அப்படி கையை அப்படி காட்டும், கையில் அந்த ஒமேகா மார்க் வரவும் இவன் அப்படி தலையிலே மார்க்கை வச்சு துடிக்க அவனை போட்டு இப்போ அவனுக்குன்னு தோண்டின அந்த மண்ணை அதில் இவனை மூடிவிட்டு போயிட்டாங்க. பார்த்தா அந்த கருப்பினத்தை சேர்ந்தவன் சாகாமல் அவன் ஒரு மாதிரி அப்படியே புகை உருவத்தில் அப்படியே ஆவியாக ஆகிடுறான் அப்படின்னு காட்டுறாங்க. அப்போன்னு அங்கே காரில் ஒரு பொண்ணுங்க, இவன் சரியான வெப் சீரிஸ் பைத்தியம் போல் இருக்குது. ஆள் நடு ராத்திரியில் ஃப்ரெண்டுகிட்ட நடு ரோட்லேயே காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டோட வெப் சீரிஸ் பற்றி பேசி அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. ஏய் இது நீ சரியாக பார்க்கலடி, இது வந்து சீசன் 4 அடி அப்படின்னுட்டு இருக்க. அங்கே நம்ம ஆள் அவள் காருக்குள்ளே எப்படியோ பூந்து அப்படி அவள் வாய்க்குள்ளே போகல அந்த மொத்த புகையும் போய் இவன் நம்ம ஆள் அவள் உடம்பை டேக் ஓவர் பண்ணிடுறான். அவன் வீட்டுக்கே போய் டிவியில் வெப் சீரிஸ் போடவும் அப்போ இவன் உடம்புக்குள்ளே இருந்தவ அவன் வெப் சீரிஸ் பைத்தியன்றதால ஆள் பேய் கூடவே அங்கே அவன் உடம்புக்குள்ளேயே பயங்கரமாக சண்டை கிண்டையை போட்டு எப்படியோ தான் உடம்பை எப்படியோ மீட்டு எடுத்துருவா. இந்த சீனு பார்க்கவே சிரிப்பாக இருக்குங்க. அப்படியே எடுத்துக்கிட்டு திரும்ப தன் காரில் போகவும் அங்கேயும் அவளை யாரோ கார்லேயே பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்கன்றதோட இந்த படம் அப்படி முடியுது. இப்போ கொரியன் பாய் கடைசியில் மனசுக்குள்ளே எப்படியோ இந்த படத்தை பார்த்துக்கிட்டு தைரியத்தை திரட்டிக்கிட்டு சரி அந்த ஆள் அப்படி என்னதான் அந்த ரூமுக்குள்ளே அந்த டு நாட் என்டர் ரூமில் வச்சுருக்கான்ட்டு அப்படி போய் பார்க்க அப்போ முதலையும் வந்துருவாப்ல.
"அடேய் நீ பார்த்துட்டியாடா? டேய் இந்நேரம் நான் உன்னை கொல்ல போறேன்டா" அப்படின்ட்டு அப்படி வருவாரு. பார்த்தா ஆளு ரூம்ல அந்த கொரியன் பையனுக்கு சர்ப்ரைஸா வெல்கம் பார்ட்டி கேக்கெல்லாம் வச்சிருக்காப்லங்க. இவன் கேக்கெல்லாம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு முதலாளியோட பேச்சு போட்டுக்கிட்டு இருக்க, அங்க டக்குன்னு கொரியன் பாய் முதலாளியோட மண்டையில அடிச்சு படுக்க போடுறான். மட்டை ஆக்கிட்டாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம படத்தோட ஸ்டார்ட்டிங்ல "இங்க போகாதீங்க, கைவிடப்பட்ட பைத்தியக்காரி ஆஸ்பத்திரி, உள்ள போகாதீங்க" அப்படின்னு போர்டு போட்டிருக்கோம்ல. அப்போ ஒரு கார் கூட அந்த பக்கத்து போயிருக்குமே. அவங்களும் இவங்களெல்லாம் பிடிச்சி சிறைப்பிடிச்சி வச்சுருந்துருக்கான். நம்ம கொரியன் பாய் தாங்க ஊருக்குள்ளே இருக்கவங்கள்ட்டெல்லாம் அப்படியே இன்னசென்ட்டாக நடித்து அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து இங்கே தலைமை டாக்டராக இருந்துக்கிட்டு இவங்களை பிடிச்சி வந்து சித்திரவதை பண்ணிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே இவங்க அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் ஆல்ரெடி ஒரு பெரிய கில்லர், ஒரு பெரிய சைக்கோ கொலகாரன் இருக்கானாங்க. அந்த கொலகாரன் ரொம்பவே ஃபேமஸான சைக்கோவான். பேரெல்லாம் கூட டெவில்ஸ் கில்லர்னு பேரெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. பேருக்கு ஏத்தாப்புல டெவில் தனமா இவங்க மொத்த பேரையும் அங்கே ஹாஸ்பிட்டல்லையே துரத்தி கொள்ளுவான் பாருங்க. ஒவ்வொருத்தனையும் அப்படியே சித்திரவதம் பண்ண டாக்டருங்களெல்லாம் கொண்டுவிட்டு அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் வாட்ச்மேனுங்களெல்லாம் கொட்டூரமாக கொன்ன விட்டு தெரிவிக்க விடுவான். கடைசியில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க இவங்க எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் துரத்தி எல்லாத்தையும் கொள்ளுவாங்க. எப்படின்னா அவங்க உடம்புல உள்ள பகுதியை வச்சே அந்த கையை பிச்சு அவங்க எலும்பு வச்சே அவங்க மண்டையில் அப்படி கத்தி மாதிரி சொருகி அப்படியே ரண கொடூரமாக கொள்ள கடைசியில் அந்த முதலாளி எவ்வளோ நேரண்டா தான்டா நானும் உனக்கு பயந்துக்கிட்டு வர்றேன், இருறா நான் வர்றேன்டா, தனியாக வர்றேன் அப்படின்ட்டு அவன் முன்ன போய் நிற்க டெவிலு அவர் கையை அப்படியே வெட்ட ரத்தம் பொலன்னு கொட்டும். முதலாளி அப்பையும் போடா அப்படின்ட்டு கையை காட்டுவாப்புல. டெவிலு கட்டுப்பாகிய கையை வச்சு அப்படியே மூஞ்ச காட்டி ஒன்று விட்டு அப்படியே கையை திரும்பி மண்டையிலேருந்து எடுப்பான் பாருங்க. ஷோ கடைசியில் ஒரு பொண்ணு மட்டும் அப்படியே ஒரு பொண்ணும் பயலும் மட்டும் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு ஊருக்குள்ளே வந்துடுவாங்க. இவன் டெவில்ஸு இங்கே இவங்களை தேடிக்கிட்டு ஊரில் உள்ள அந்த சிடி கடைக்கு போக அங்கே நம்ம ஆள் அங்கே நான் வேலை கேட்டு முதலாளியை பார்க்க வந்திருக்கான். இவனை டெவிலை பார்த்ததும் அங்கே அவனுக்கு பக்குன்னு தூக்கி வாரி போட்டுருங்க. டெவிலு அப்போ கத்தியால் அவன் வைத்த ஒரு போட அவர் அங்கே குடல் குந்தானியெல்லாம் கீழே விழுந்து செத்து போவான். அப்போ யாரோ பின்னாலேருந்து டெவிலை கூப்பிட்றாங்க. அப்பா நான் தான்ப்பா, நான் கேன்சரை ஜெயிச்சு வந்துட்டேன்ப்பா, வாப்பா நான் கேன்சரையே ஜெயிச்சிட்டேன்ப்பா, வாப்பா அப்படின்னு டெவிலுக்கு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே கல்லுக்குள்ளே ஈரமா அப்படின்ற மாதிரியே கொலகாரன் அப்படி பாச பிணைப்பில் கத்தியெல்லாம் கீழே போட்டுட்டு அப்படியே ரோட்டில் அப்படி போவான் பாருங்க. அப்போ அவன் பின்னாலேருந்து இவன் அப்படி ஷாக்கு கொடுத்து அப்படியே டெவிலை கொன்ன இவங்க இப்போ உசுரெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு ஓடிடலான்னு அப்படியே காரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா காரு ஸ்டார்ட் ஆகாதுங்க. இவன் சொல்லுவான், ஆமாண்டி இந்த டெவிலோட பாடி இருக்க இடத்துல அதுவும் 14 மீட்டருக்குள்ள அவன் மிஷின் எல்லாம் வேலை செய்யாது, சரி நான் போய் அவனை அப்படி தள்ளி போடுறேன்ட்டு அப்படியே போய் தள்ள இவளுக்கு இங்கே கால் ஸ்டார்ட் ஆயிரும். எங்கே நம்ம ஆளை காணும்னு இவன் அப்படி திரும்பி பாப்பா. அங்கே டெவிலு இவனை அப்படியே தலையில தொங்க விட்டு அப்படியே உடம்பு அப்படியே பின்பகுதியிலேருந்து அப்படியே பிச்சு கொல்லுவாங்க. இவன் சாவுடா அப்படின்ட்டு டெவிலை காரை விட்டு அடிச்சு பறக்க விட்டுவிட்டு பயத்து போய் சரின்னு காரை எடுத்துக்கிட்டு தெரிச்சு அடிச்சுக்கிட்டு ஊரை விட்டு ஓடிடுவா. இப்போ பொழுது விடிஞ்சதும் இவளுக்கு பகல் கனவு மாதிரி டெவிலு இவ பின் சீட்டில் இருந்தாப்புல இவ தூக்கத்துலேருந்து முடிஞ்சதும் இவளை அப்படி பின்னாலேருந்து கொல்ற மாதிரியான கனவு கண்டுபிட்டு அப்படி பயந்துக்கிட்டே முழிப்பா. பார்த்தா கனவு கண்ட மாதிரி உண்மையிலேயே இவன் பின்னாடி உட்காந்துருக்குவான். அவன் குத்த பார்க்கப்ப லைட்டாக அப்படியே உடம்ப நவுத்திடுவா, தப்பிச்சிருவா. காரை கதவை திறந்துட்டு அப்படியே வெளில ஓட அங்கே நம்ம படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்த நம்ம ஆள் இவளோட சேர்ந்துருவாங்க. நான் வந்துட்டேன்டி அப்படின்ட்டு டெவில வெளில வர முடியாதபடி டெவிலுக்கு இங்கே காரு கதவு லாக் ஆகியிருக்கும். அப்போது காரில் அப்படியே பெட்ரோல் ஊற்றி வேற வச்சுருந்துருக்காங்க. அங்கன்னு இவ கேட்குறா, எதுக்குடா கையில் சிகரெட் வச்சுருக்க அப்படின்ட்டு. நான் ஒன்றும் சிகரெட் அடிக்கிற செயின் ஸ்மோக்கர்லாம் இல்லடி, எனக்கு இது இட்ஸ் மை ஜாப் அப்படின்ட்டு அப்படியே காருக்கு அந்த சிகரெட்டை தூக்கி போடுவான். சிகரெட்டு போய் நேராக பெட்ரோலில் உளுந்து அப்படியே நெருப்பு போய் காரில் பட்டு அப்படியே கார் வெட்டிச்சு செதற இவங்க 2 பேரும் அங்கேருந்து உசுரை காப்பாற்றிக்கிட்டு அப்படியே ஓடுறாப்புல. அங்கே இந்த படம் ஒரு மாதிரியான எண்டிங்காக இருக்கும்.